அதாவது இப்போ இந்த சங்க காலத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் இப்போ உள்ள தமிழ் மக்கள்கிட்ட இருக்குதா மேம்? ஏதாவது ஒன்று இருக்குதா இப்போ? நிறைய இருக்குது. ஏதாவது சில சொல்லுங்கள். இப்போ பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு நான் இதை ஏதோ ஒரு பேட்டியில் கூட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ரோம நாணயங்கள் கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா, இங்கே கொண்டாந்து கொடுத்து தானே மிளகுலாம் அள்ளிட்டு போனாங்க. இங்கே வந்து எவ்வளோ செழிப்புனா அந்த நாணயங்களை வந்து நம்ம ரொம்ப நாள் வரலும் ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற வகையில் யூஸ் பண்ணாமல் சும்மா பானையாக வாங்கி புதைச்சி வச்சுருந்தோம். இப்போ இன்றைக்கி அகழாய்வில் எடுக்கிறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, புழக்கத்தில் இருக்கிற நாணயத்துக்கும் அப்படியே புதைச்சி வைக்கிற நாணயத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். அந்த மேலே கீச்சு விழாமல் ஷைனிங்காக இருக்குது. அதாவது அதை வந்து அவங்க வந்து காசை கொடுத்து வாங்காமல் அப்படியே வச்சுருக்காங்க, பத்திரப்படுத்தியிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே பூன் போட்டு கோத்து காசு மாலை போட்டிருக்காங்க. அப்போ இந்த முழு பவுன் காசு மாலை அப்படிங்கிற இப்போ எங்களெல்லாம் வந்து வசதியான வீட்டு கல்யாணம்னா பொண்ணுக்கு முழு பவுன் காசு மாலை போட்டாங்களான்னு கேட்பாங்க. அது போட்டாங்கன்னா அப்பா அது பெரிய இடம் அப்படின்னு இன்றைக்கி கூட அது ஒரு அடையாளமாக காணப்படுது. அந்த காசு மாலை அப்படிங்கிற கஷ்டம் எங்கேருந்து வருதுன்னா, இந்த ரோமானிய காசுகளை வந்து அன்னைக்கு கோத்து மாலையாக போட்டிருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறையா சொல்லலாம். இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி கீழடியிலலாம் வந்து இந்த பானை ஓடுகளில் வந்து தமிழ் பெயர்கள் தமிழ் பிராமியில் எழுதப்பட்டு கீரன் கொற்றன் அந்த மாதிரிலாம் தமிழ் பெயர்களை கீரலில் எழுதியிருக்காங்க. தமிழ் பிராமியில் எழுதியிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு சமுதாய செய்தியை வந்து நமக்கு கொடுக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்வெட்டில் ஒரு கோயில் சுவர்லேயோ ஒரு பாறையிலையோ கல்வெட்டு செதுக்கிறவன் வசதி உள்ள மன்னனாகவோ குறுநில மன்னனாகவோ ஒரு வள்ளலாகவோ இருந்திருப்பான். சாதாரண பானை ஓட்டில் பேர் எழுதுறவன் யாராக இருப்பான்? ஒரு வீட்டை சார்ந்தவன். அவன் வாங்குகிற பானையில் அவன் பேரை எழுதி அவன் வச்சுக்கிறான். எதுக்கு? இது என்னோடது அப்படின்னு உரிமை கொண்டாட. இப்படி பாத்திரங்களில் பேர் எழுதுகிற பழக்கம் உலகத்தில் வேறு எங்கேயாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு இப்போ இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி கூட நம்ம வந்து சீர் கொடுக்குறப்ப ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பாத்திர கடை வாசல்லையே இதுக்குன்னு ஒரு ஆள் உட்காந்துருப்பான். சட்டி பிட்டி தூக்கு எது வாங்கினாலும் உடனே கொடுத்து டக்குன்னு பாத்திரம் அடித்து கொண்டு போனால் தான் பெண்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும். இப்போ அந்த அளவு இல்லைனாலும் வெள்ளி பாத்திரத்தில் பேர் அடிக்கிறோமா? எல்லா கடையிலையும் அந்த வசதி இருக்கா? அப்போது அன்னையிலேருந்து அந்த புத்தி வந்து நம்மளை விட்டு போகவே இல்லை. அது எதுக்கு சீர் கொடுக்குறப்போ அதில் எதுக்கு பேர் அடிக்கணும்? ஆனால் இன்றைக்கி வரல நம்ம வந்து அதை பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து